ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஓணத்துக்கு ஷாப்பிங் பண்ண தாங்க போகிறேன். ஸோ நான் அங்கே போய் என்னென்னலாம் ட்ரெஸ் எடுக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விரல் இடுக்குல விரல் கிடக்கணும், நசுங்குற அளவுக்கு இருக்கு நாம் படிக்கணும். கண்ணை திறக்கு தெரியணும் உள்ள வரைக்குமே. நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இங்கே பாருங்களேன், இந்த குழந்தைங்கள்லாம் இதை வச்சு பிள்ளையார் செஞ்சு சப்பரம் தூக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு அவங்கள வீடியோ கண்டிப்பாக இதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம், ஆனால் இப்படி விளையாண்டது இல்லைங்க. ஸோ இது என்னென்னா, இந்த பிள்ளையாரை வந்து சப்பரம் மாதிரி ஊர் சுற்றி கொண்டு போய் காணிக்க வாங்கி அந்த கோயிலில் கொண்டு போய் கொடுப்பாங்களாம். ஸோ நான் சாமிக்காக காணிக்க கொடுக்கல, இந்த குழந்தைங்க இதை பண்ணுறதுக்கா இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் காணிக்க கொடுத்தேன். ஏன்னா கடவுள் வந்து நமக்கு காசு வரதாங்க வைப்பார், கேட்க மாட்டார். நான் காணிக்க கொடுத்தது அந்த குழந்தைங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக தான். போனதுமே நாங்கள் சாப்பிட தாங்க போனோம். வச்சுட்டாங்க இலைய. அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா வச்சாங்கங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, அது மாதிரி கெட்டு போன மாதிரியே தோணுச்சு. பட் ஆனால் எங்கள் அன்றைக்கி பிடிச்சிருந்துச்சு, அவன் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாலாம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தந்தாங்க. நாங்கள் வந்து சிக்கன் கொத்து புரோட்டா நமக்கு ஃபேவரட்டாக தாங்க. ஸோ என் பையன் அது ஒரு வாய் கேட்டான். ஸோ அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் பண்ணது வந்துடுச்சுங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது கொத்து புரோட்டா, சிக்கன் கொத்து புரோட்டா தான். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம ஊருக்கு நான் எப்போவுமே கேரளாவில் இருந்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, நான் வந்து கொத்து புரோட்டா தாங்க மெயினாக வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது சிக்கன் கொத்து தான். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஷாப்பிங் தாங்க. வீட்லேயுமே ஓணத்துக்கு ஷாப்பிங் பண்ணாங்க குட்டீஸ்க்கு. ஸோ எங்கள் அண்ணன் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றா ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க. என் பையனும் அண்ணன் பையனும் விளையாட்டு தாங்க. ஃபைனலாக நானுமே என் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பில் போட்டுட்ருக்காங்க. பில் கொடுத்துட்டு பில் பே பண்ண பிறகு நம்மக்கிட்ட ரிசிப்ட் கொடுப்பாங்க. நம்ம அதை கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க நமக்கு பையில் வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ வாங்க போகிறேன். ஸோ வாங்கிட்டு நான் என்னென்ன எடுத்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க, டைம் இல்லை. இதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை, லேட் நைட் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே. ஸோ என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லி நான் வீடியோ பண்ணுறேன். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஹாய், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம், உனத்துக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஏன் இங்கே வந்து வீடியோ போடுறேன்னா, அங்கே வந்து நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ வீடியோ எடுக்க முடியல. பின்ன அதுக்கப்புறமா எனக்கு டைம் இல்லை. ஸோ கேரளா வந்த பிறகு தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஸோ என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ரவீனுக்கு இந்த டிஷர்ட் தான் எடுத்தேன். ஃபுல் ஹேண்ட் வச்சு இந்த டிஷர்ட் எடுத்தேங்க, ஓகேவா? ட்ரெஸ்ஸை காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? எல்லாருமே இந்த டிஷர்ட்டு, அப்புறமா வீட்டுக்கு போடுற சாங்ஸ் அது ஒன்று எடுத்தேன். அப்புறம் இந்த டிஷர்ட் ஒன்று எல்லோ கலரில் ஒரு டிஷர்ட். இது நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வந்து மொட்டை போடுறதுக்கு என் சின்ன பையனுக்கு எடுத்திருந்தேன், அந்த எல்லோ கலர். ஸோ இந்த டைமும் போனப்போ இவனோட சைஸுக்கு இருந்துச்சு. ஸோ அது ஒன்று எடுத்தாச்சு, ஓகேங்களா? இது என்ன ஒரு டிஷர்ட்டு, இன்னொரு டிஷர்ட் ஒன்று. இதுவும் ரவீனுக்கு தான். ரவீனா பிறந்திருக்கலாம் பேசாமல். அப்புறம் இந்த டவுசர் ஒன்று அவனுக்கு. ரொம்ப ஒரு டிஷர்ட்டு தான், ஓகேங்களா? அந்த ட்ரௌசரும் பிறகு டிஷர்ட்டு அது அவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அத்தானுக்கு இந்த டைம் நான் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு நாள் கூட நான் இது வரைக்கும் வேஸ்ட்டி எடுத்ததே கிடையாது. ஸோ இந்த ஓணத்துக்கு நம்ம வேஸ்ட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ அவருக்கு வந்து இந்த ஷர்ட்டு தான், இதுவும் 2 ஷர்ட் எடுத்தேன், ஓகேங்களா? ஆஃபருங்கனால 2 ஷர்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா முண்டு வேஸ்ட்டி எடுத்தேன், சில்வர் பார்டரில் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன்னா, ஸோ கலர் மேட்சிங்காக எடுக்கல. இது எல்லா கலருக்கும் போட்டுக்கலான்னு சொன்னாங்க.
ஸோ அதனால் இந்த முண்டு எடுத்தேன். அப்புறம் எனக்கு ஒரு இன்ஸ்கர்ட் எடுத்தேங்க. ஏன்னா ஒரு வேளை சாரீ கட்டணுன்னா ஒன்றுத்துக்கு, அதனால் சாண்டில் கலரில் ஸ்கர்ட் இல்லை. ஸோ அதனால் ஒரு இன்ஸ்கர்ட் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னோடய அத்தைக்கு, அதாவது இவங்களோட அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுத்தேன். இதில் ரொம்ப டார்க்காக தெரியுது, மெரூன் கலர் தான், ரெட் கலர் இல்லை, மெரூன் கலர் தான். ஓகேங்களா? அந்த கலர். இது எங்கள் மாமியாருக்கு எடுத்தது. எங்கள் அம்மாவுக்குமே ஒரு சாரீ எடுத்தேன். அது எங்கள் அம்மாக்கிட்டே நான் கொடுத்துட்டேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் கேரளா வந்துட்டேனா, அதனால் எங்கள் அம்மாக்கிட்டே நான் கொடுத்துட்டேன். ஸோ எங்கள் அம்மா அந்த சாரீ கட்டினாங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ஒன்றும் அதே சேம் கலர் தாங்க. சேம் கலரில் அவங்களுக்கு எடுத்தோம்ல, அதே சேம் கலரில் எனக்கு இந்த டாப் எடுத்தேன். ஷர்ட்டுக்கு மேட்சுங்க எனக்கு எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கப்பா. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸ். ஓகேங்களா? டேட்டா பை பை, see you. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.